ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 625. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 253. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் 2 சி போர்டில் எடுத்திருப்பேன், 5 பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா? 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 2 5. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷ காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 1 0 9 இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். 1 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் ஓகேவா? இப்போ 1ன்னு ஒரு வாரத்தில் பாஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 1 0 9 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். இல்லை 1 பக்கத்தில் 0 1 9 இந்த நம்பரில் தான் ரிசல்ட் இருக்கும். இப்போ இங்கே 074 071. அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். 710 அதுக்கு அடுத்த வாரம் 177 அதுக்கு அடுத்த வாரம் 502 730 135 910 099 281 440. இப்போ இது எல்லாமே வந்து இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காருண்யா ரிசல்ட் தான். 2024 சார்ட் பார்க்குறீங்கன்னா காருண்யா ரிசல்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 0 1 ஓகேவா? இந்த இடத்துல 1 0 0 1 1 0 0 1 9 1 0 1 0 9 அடுத்து இங்கேயும் 1 0. இப்போ போன வார காருண்யா நம்பர் பார்த்தீங்கன்னா 716. இதில் வந்து பி போர்டில் 1 இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன் வார ரிசல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 0 9 எந்த நம்பருமே இல்லை. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 0 9 1 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துறேன். 1 0 9. இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். இப்போ 0 நம்பர் இருந்தாலே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டோ இல்லை அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்லையோ 0 1 9 இந்த 3 நம்பரில் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இல்லை 1 நம்பர் இருந்தாலும் இதே கண்டிஷன் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 ஓகேவா? 1 இருக்கும்போதே 0 இருக்கலாம். இங்கேயும் 1 0 1 1 0 0 1 1 0 9 1 0. இப்போ போன வார நம்பரில் பி போர்டு நம்பர் 1. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 0 1 9 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய வீடியோவில் சொன்னால் அதே மெத்தட் தான். இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிற ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 8 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதனால இன்றைக்கான ரிசல்ட்லையும் 8 இல்லைன்னா 2 நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த வாரம் அக்ஷயா நம்பர் 368, வின்வின் நம்பர் 721, ஸ்ரீசக்தி நம்பர் 478, 50-50 நம்பர் 524, காருண்யா ப்ளஸ் நம்பர் 212. அதே மாதிரி நேற்றைய நிர்மல் நம்பர் வந்து 283. இப்போ இந்த வார சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 8 2 இல்லை 2 8 இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே அக்ஷயாவில் 8, வின்வினில் 2, ஸ்ரீசக்தியில் 8, 50-50ல் 2, காருண்யா ஃபஸ்ட்டில் 2, நேற்றைய நிர்மல் நம்பரும் 2. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்லேயும் 8 இல்லைன்னா 2 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காருண்யா 661வது நாள்லேருந்து ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன் வார இருக்கிற காருண்யா நம்பர் பாருங்கள், இங்கே 440. அங்கே இருக்கிற ஏபி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 நாள் எடுத்தால் 16, 16னா இங்கே 6 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து 662வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் வந்து 784. அதுக்கு முன் வார காருண்யா நம்பர் 869. இங்கேயும் ஏபி போர்டு வந்து பெருக்கல் பண்ணுங்கள். 8 6 48னா 8 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து காருண்யா 663வது ட்ராப்பும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன் வார அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் 635, அதுக்கு முன் வார நம்பர் 784. இப்போ இங்கே முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா 7 8 இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 8 56னா 6 5 இந்த 2 நம்பருமே இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து காருண்யா 664வது ட்ராப்பும் இதே மாதிரி மெத்தட் தான். இப்போ இங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 716. அதுக்கு முன் வார காருண்யா நம்பர் வந்து 635. இங்கே இருக்கிற ஏபி போர்டு 6 3 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 6 3 வந்து 18, 18னா இங்கே 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து காருண்யா 675வது ட்ரா. அதே மாதிரி போன வார காருண்யா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 716. இப்போ இதுலேயும் ஏபி போர்டு 7 1 7 1 பெருக்கல் பண்ணுறோன்னா 7 தான். இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா காருண்யா 661வது நடந்து இந்த மெத்தட் தான். அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற ஏபி போர்டு பெருக்கல் பண்ணி பாருங்கள்.
4 நாள் 16னா 6. 662வது டாக்கும் இதே மாதிரி தான். 8 6 48னா 8. அடுத்து 7 8 56னா 5 6. 6 3 18னா இங்கே 1. இப்போ 7 1 எடுத்தால் 7 தான். அதனால் 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி கால்குலேஷன் 910, சி போர்டில் 8 இல்லைனா 2. அடுத்து இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 798 792 718 712 708 702. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 79 71 70, பிசி வந்து 98 92 18 12 08 02. அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 78 72. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த வருஷத்து காரணியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். இப்போ அதுக்கடுத்து இந்த வார சார்ட் ஓகேவா, வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி கூட 8 2 எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 7, பி போர்டில் 910, சி போர்டில் 8 இல்லைனா 2. அடுத்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 798 718 708 792 712 702. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.